அப்படி செய்வது, திருமணம் செய்வது நல்லதுன்னு திருமணத்தை பற்றி நாம நிறைய தகவல்களை படிச்சோம். ஏன்னா கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் நம்பின்னு வராங்க. இன்னொரு சில கிறிஸ்தவர்கள் எதை நம்புறாங்க, இந்த அடுத்த விஷயம் என்ன பார்த்தோம்னா, இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகள், இது ஒரு பெரிய ஒரு விவாதம் நினைக்கிறாங்க. நான் தொடறதில்லப்பா, நான் சாப்பிட்றதில்ல, விக்கிரகம் படைக்கப்படுறது எடுக்கிறதில்ல, கொடுக்கறதில்லன்றாங்க. பைபிள் என்ன சொல்லுது? வேதம் அப்படிதான் நம்மளுக்கு கட்டளை எடுக்குதா? நீ இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத அப்படிதான் சொல்லி கொடுக்குதா? பைபிள் அப்படி சொல்றதே கிடையாது. விக்கிரகங்கள் ஒன்றும் கிடையாது. அதை சாப்பிட்றதுனால ஒரு பிரயோஜனமும், ஒரு சாப்பிட்றதுனாலையும் ஒன்றும் இல்லை, சாப்பிடாம இருப்பதுனாலையும் ஒன்றும் இல்லை. அது ஒரு மேட்டரே கிடையாது. மேட்டரே இல்லாதத, விஷயமே இல்லாத நீங்க பெரிய விஷயம் ஆக்கிடாதீங்க. அது முக்கியம் கிடையாது. அஜெண்டா அது கிடையாது. இதை சாப்பிட்டியா, அது தொட்டியா, அது கிடையாது. கடவுள் அதை வாட்ச் பண்றது இல்ல. கடவுளுடைய வேலை என்ன? இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் சென்றடைய வேண்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும் சிலுவையின் அன்பு அறிவிக்க வேண்டும். எல்லா மனிதர்களும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். சோ அதற்கு தான் ஒவ்வொரு பிலீவர்ஸ், விசுவாசிகள் இந்த மாதிரி மதத்தின் அடிப்படையில் இருக்கின்ற கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சமுதாயத்தில் நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் விரிவாக்கி அதை பெரிதுபடுத்தி சமுதாயத்துக்கு தூரம் ஆயிடாதீங்க. நீங்க சமுதாயத்தை நேசிங்க, நீங்க ஜனங்களில் அன்பு கூறுங்கள். நீங்க ஒரு சமுதாயத்தில் இருக்கிறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க சமுதாயத்துக்கு நீங்கள் தான் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறீங்க. உங்க சமுதாயத்துக்கு, உங்க ஜனங்களுக்கு, உங்க மக்களுக்கு நீங்கள் ஒரு பிரதிநிதிகளாக இருக்கிறீர்கள். ஆமென். ஏன்னா இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை பற்றி ஏன் நம்ம அவ்வளவு பேச வேண்டியதா இருக்குதுன்னா, நிறைய நேரங்கள்ல அவங்க சொல்றாங்க, நான் முன்னால ஒரு இந்துவா இருந்தையா, இந்த மாதிரி பிற மதத்தில் இருந்தேன், இயேசுவை என்னைக்கு ஏற்றுக்கொள்ளணும், என் ஜனத்தெல்லாம் விட்டுட்டேன்யா, என் ஜனங்கள்லாம் மறந்துட்டேன், எங்க ஜனங்களை நான் தேடி போறதே கிடையாது, யார் வீட்டுக்கு போறதில்லை, யாரையும் நான் சேர்க்கறதில்ல, அவங்களாம் விக்கிரகத்தில் இருக்கிறாங்க, அவங்களாம் பேய வணங்குறாங்க, பிசாச வணங்குறாங்க, அது இதுன்னு சொல்லி வாய்க்கு வந்தபடிலாம் சொல்லி இப்படியே விவாதம் பெருசாகி 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 நிறைய நேரங்கள்ல ஒரு மனிதன் ஒரு ஹிந்து மதத்திலிருந்து ஒரு வேற ஒரு புற இனத்திலிருந்து தொடும்பொழுது அவனுடைய சமுதாயத்துக்கு, அவன் குடும்பத்துக்கு, அவன் இனத்துக்கு, அவன் ஜனத்துக்கு இவனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது.